ஜூன் 30 இன்று குரோதி வருடம் ஆணி 16 ஞாயிற்றுக்கிழமை. தேய்பிறை நவமி திதி மதியம் 1:35 மணி வரை. அதன் பின் தசமி திதி. ரேவதி நட்சத்திரம் காலை 9:10 மணி வரை. அதன் பின் அஸ்வினி நட்சத்திரம். அமிர்த சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 மணி. குளிகை மதியம் 3 முதல் 4:30 மணி. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சந்திராஷ்டமம் காலை 9 மணி வரை சிம்மம், அதன் பின் கன்னி. பொது சூரிய வழிபாடு. சூரிய உதயம் காலை 5:49 மணி. அஸ்தமனம் மாலை 6:35 மணி. சந்திர உதயம் அதிகாலை 1:29 மணி. அஸ்தமனம் மதியம் 1:26 மணி. மேஷராசி அன்பர்களே, விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். உங்கள் எதிர்பார்ப்பில் தடையும் தாமதமும் ஏற்படும். நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும். வரவு அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். கோயில் வழிபாட்டால் நிம்மதி உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். வெளியூர் பயணம் நன்மை தரும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். செயல்களில் பதட்டம் உண்டாகும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, தடைபட்டிருந்த வருவாய் வரும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். நண்பர்கள் உதவியால் உங்கள் பிரச்சனைகள் விலகும். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி இழுபறியாகும். உறவினரால் சங்கடம் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்கள் செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த வரவு வரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தடைபட்டிருந்த செயல்கள் நடந்தேறும். எதிர்பார்த்த வருமானம் வரும். யோகமான நாள். சிம்ம ராசி அன்பர்களே, நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். அலைச்சல் அதிகரிக்கும். முயற்சி இழுபறியாகும். உங்கள் ஆற்றல் வெளிப்படும். எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் விரும்பாத செயல்கள் இன்று நடக்கலாம் என்பதால் அனைத்திலும் விழிப்புணர்வு தேவை. மனதில் இருந்த குழப்பம் விலகும். வாகன பயணத்தில் இன்று நிதானம் அவசியம். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். கவனமுடன் செயல்படுவதால் நெருக்கடி நீங்கும். துலாம் ராசி அன்பர்களே, முயற்சி ஆதாயம் தரும். வெளியூர் பயணம் லாபத்தை உண்டாக்கும். நண்பர்கள் உதவியுடன் உங்கள் செயலில் வெற்றி காண்பீர்கள். எதிர்பார்த்த தகவல் வரும். உங்கள் செயல்களில் குழப்பம் உண்டாகும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயன் தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். உங்கள் முயற்சியில் போராடி வெற்றியடைவீர்கள். ஆரோக்கியம் சீராகும். நினைப்பது நிறைவேறும். உங்கள் செல்வாக்கு உயரும். நீண்ட நாள் பிரச்சனை ஒன்றில் முடிவு காண்பீர்கள். உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் முயற்சி தள்ளி போகும். குடும்பத்தில் சிறு குழப்பம் தோன்றி சங்கடப்படுத்தும். சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை சரி செய்வீர்கள். உங்கள் விருப்பம் நிறைவேறும். குடும்ப நலனில் அக்கறை அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் வரும். மகர ராசி அன்பர்களே, உங்கள் முயற்சி வெற்றியாகும். இழுபறியாக இருந்த வேலைகளை முடிப்பீர்கள். வியாபாரம் விருத்தியாகும். எதிர்பார்த்த தகவல் வரும். ஆதாயமான நாள். மற்றவர் வார்த்தைகளை கேட்டு மனதை அலைப்பாய விடாதீர்கள். அதனால் சங்கடம் தோன்றும். கும்பராசி அன்பர்களே,
தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் கவனம் செலுத்துவீர்கள். நினைத்ததை அடைவீர்கள். உங்கள் செல்வாக்கு உயரும். போட்டியாளரால் நெருக்கடியை சந்திப்பீர்கள். இன்று வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையாகும். மீனராசி அன்பர்களே, வரவு செலவில் இருந்த சங்கடம் விலகும். தெளிவுடன் செயல்பட்டு நினைப்பதை சாதிப்பீர்கள். மனதில் இருந்த குழப்பம் விலகும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். பணத்தேவை பூர்த்தியாகும். திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். முயற்சிகள் வெற்றியாகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள்.